அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம டெய்லி ஈவினிங் காஃபி வித் சம்ஸில் 5 பார்த்துட்டு வரோம். கன்யூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் இன்னைக்கான கூற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது, குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கிறது, அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை. நம்ம குறிக்கோளை அடையணும்னு நினைக்கிறதுல அந்த வெற்றி கிடையாது. அதில் போடுற எஃபர்ட், அதில் பண்ணுற முயற்சி, அதுதான் மகிமை, அதுதான் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சம் போகலாம். அதே மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் சம், ABDUL அப்துல் என்பது 0304062314 என குறியீடு செய்யப்பட்டால் சீதா என்பது எவ்வாறு குறியீடு செய்யப்படும் கேட்டிருக்காங்க. போன ரீசனிங் வீடியோஸில் நான் கொஷின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன். இந்த வீடியோவில் இப்போது கேட்டுடுறேன், இல்லைனா இதுங்க தேங்க்ஸ் டு ஆல் சொல்லும்போது லாஸ்ட் வீடியோ 5th வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறேன். இப்போ அப்துல் பார்த்திங்கன்னா ABDUL, இங்கே சீட்டா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 03, ஃபஸ்ட்டுக்கு 03 கொடுத்துருக்காங்க, 00406ன்னு. ஏலேருந்து எத்தனாவது லெட்டர் 03 இருக்கும், 2 லெட்டர் கூட்டும்போது 03 இருக்கும். ஏ வந்து 1வது பொசிஷன், அது கூட 2 லெட்டர் கூட்டும்போது நம்மளுக்கு 03 கிடைக்கும். பின்றது 2வது லெட்டர், அதுலேருந்து 2 கூட்டும்போது நம்மளுக்கு 04 கிடைக்கும். டின்றது 4வது லெட்டர், 4லேருந்து 2 கூட்டும்போது நம்மளுக்கு 06 கிடைக்கும். யூன்றது 21, அதுலேருந்து 2 கூட்டும்போது நம்மளுக்கு 23 கிடைக்கும். எல்லுன்றது 12வது லெட்டர், அதுலேருந்து 2 கூட்டும்போது நம்மளுக்கு 14 கிடைக்கும். அப்போது எல்லாமே கரெக்டாக இருக்கா, 0304062314 இருக்கா. அப்போது எஸ்ன்றது நம்மளுக்கு எத்தனாவது லெட்டர், 19th லெட்டர், அதுலேருந்து 2 கூட்டும்போது நம்மளுக்கு 21. ஐன்றது 9வது லெட்டர், அதுலேருந்து 2 கூட்டும்போது நம்மளுக்கு 11. டீன்றது 20 + 2 22. ஏன்றது ஃபஸ்ட் லெட்டர், அதுலேருந்து 2 கூட்டும்போது நம்மளுக்கு 03 கிடைக்கும். அப்போது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 21112203 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இஃப் C3னா CALL 28 எனில் CELL ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. C வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க, CALL எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 28ன்னு சொல்லிட்டாங்க. CELL என்னன்னு கேட்குறாங்க. இப்போ CALL எப்படி வந்திருக்கும், Cன்றது 3rd, ஏன்றது 1, L வந்து 12, மறுபடியும் L வந்து 12. இதில் எல்லாத்தையும் கூட்டும்போது என்ன கிடைக்குது, 24 + 4 28. அப்போது எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்க. அப்போது இங்கே Cன்றது 3rd பொசிஷன், ஈன்றது 5th, Lன்றது 12, மறுபடியும் Lன்றது 12. எல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 24 30 32 கிடைக்கும். ஆப்ஷன் சி. நம்பரோட அது கரெக்டான பொசிஷன்ஸும் எத்தனாவது நம்பருன்றதும் அதுக்கு இணையாக என்ன இருக்குது அப்படின்றதும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஞாபகம் வச்சுக்க சொல்கிறோம். இதோட நிறையா வீடியோஸ் பார்க்குறோம், கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியில் நான் கொஷின் கேட்குறேன். புக்கு BOOK புக்குன்றது 43, பென்னுன்றது 35னா காப்பின்றது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதே லெட்டர் பொசிஷன்ஸ் தான். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் லெட்டர்ஸ் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. A to Z வரைக்கும் என்ன லெட்டர்ஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியணும், அதுக்கான இணையான எண்ணும் தெரியணும். புக்குன்றது 2 + ஓன்றது 15 + 15, கேன்றது 11. எல்லாத்தையும் கூட்டும்போது என்ன வேல்யூ கிடைக்கும், 30 40 43 கிடைக்குதா. பென்னுன்றது P வந்து 16, ஈன்றது 5, N வந்து 14. இது எல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு 35 கிடைக்குதா. அப்போ காப்பின்றது Cன்றது 3rd, ஓன்றது 15, P வந்து 16, Y வந்து 25th லெட்டர். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், அது 59 கிடைக்கும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, MINJUR என்பது 423658 எனவும் DADE என்பது 1970 எனவும் குறியிடப்பட்டுள்ளது எனில் NADURAI
எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க? MINJUR. எம்முக்கு வந்து 4, ஐக்கு வந்து 2, என்க்கு வந்து 3, இதுக்கு 6, இதுக்கு 5, இதுக்கு 8. அப்போது DADE என்ன கொடுத்துருக்காங்க? 1970. இது ஏன் எடுத்தோடனே நீங்கள் வந்து எம்முக்கு 4 எழுதிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா எம்மோட பொசிஷன் 13th தானே அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த MINJURக்கும் இந்த DADக்கும் இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு சிங்க் ஆகும். இந்த ரெண்டுக்குள்ளே இருக்க லெட்ரு தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம இந்த ரெண்டுக்குள்ளே இருக்க லெட்ரு 6 லெட்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே 4 லெட்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் இருக்குது. கீழே இந்த 2 லெட்டர்ஸ்குள்ளே வர்ற லெட்டர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ அதுக்கான எண்ணை அவங்களா சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது கீழே 2 லெட்டரை கலந்து கொடுக்கும்போது அதுக்கான எண் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். அதுதான் இப்போது NADURAIன்னு எழுதுவோமா? இப்போ எண்ணுக்காக என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3. ஏக்கான லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பார்த்தீங்கன்னா 9, டி வந்து 1, யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 5, ஆர் வந்து 8, ஏ வந்து தெரியும் 9, ஐ வந்து 2. பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் இந்த 2 லெட்டர்ஸ்குள்ளே இந்த லெட்டர் வந்து நம்மளுக்கு அடங்கிருச்சு. அதனால தான் நம்ம அதுக்கான நேராக லெட்டர் எடுத்து போட்டிருக்கோம். இப்போ பார்த்தோன்னா 3915892 அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, கீழே எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைகளுக்கான எண் குறியீடுகளை காண்க. ஒரு கீழே ஒரு லெட்டர்ஸ் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை மாற்றி அமைச்சா இடம்பெயர்த்தணும்னா ஒரு பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அந்த பொருளுள்ள வார்த்தைக்கான எண் குறியீடு காண்க அப்படின்னு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா LINCBE அப்படின்னு இருக்கு. இதை இந்த எண் படி அமைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பொருளுள்ள வார்த்தை கிடைக்குமா? அந்த மாதிரி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 2, 3, 4, 1, 5, 6 இருக்குது. 2க்கு நேராக என்ன பொசிஷன் இருக்குது? I. 3க்கு வந்து N, 4க்கு வந்து C, 1க்கு வந்து L, 5க்கு வந்து P, 6க்கு வந்து E. அப்போ INCLBன்றது ஒரு வேடவே அமைக்கலை, ஒரு பொருளுள்ள வார்த்தையாக வரல. ஸோ செகண்ட் பார்க்கலாம். 5, 6, 3, 4, 2, 1. 5 வந்து என்ன? P, 6க்கு வந்து E, 3க்கு வந்து N, 4க்கு வந்து C, 2க்கு வந்து I, 1க்கு வந்து பார்த்திங்கன்னா L. இது பார்த்திங்கன்னா பென்சில் அப்படின்ற ஒரு வேர்டை முழுமை பண்ணுது. அப்போ இதுவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. இருந்தாலும் நம்ம இருக்கிற ரெண்டுக்கும் செக் பண்ணிடலாம். 6க்கு வந்து E, 1க்கு L, 3க்கு N, 5க்கு P, 2 I, 4 C. இது ELNPIC நமக்கு இது ஒரு வேர்டே கிடையாது இப்படி. அப்புறம் 4, 2, 1, 3, 5, 6, 4 C, 2 I, 1 L, 3 N, 5 P, 6 E. இது ஒரு வேர்டு கிடையாது. CLNPEன்னு வந்திருக்கு. செகண்டில் இருக்கிற இந்த குறியீடு மட்டும்தான் ஒரு வார்த்தையை ஒரு பொருளுள்ள வார்த்தையை அமைக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நேற்று பார்த்த வீடியோவும் இன்றைக்கும் லெட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலாம் நம்பர்ஸ்லேருந்து போனோம். அப்படி இன்னும் கன்டினியூஸாக லெட்டர்ஸ்லேருந்து வீடியோ வரும். கன்டினியூஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு 5 கொஸ்டின் கேட்குறேன். நம்பர்ஸ்லேருந்தும் லெட்டர்ஸ்லேருந்தும் அதோட பொசிஷன்ஸ் அப்புறம் அதோட இணையான எண் அப்படிலேருந்து கேட்குறேன். ஃபஸ்ட் கொஸ்டின், 19வது எண் கொண்ட லெட்டர் எது? 19வது லெட்டர் என்னென்னு எழுதுங்க, என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டி வந்து எத்தனாவது நம்பர் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேர்டு, எம்முக்கு இணையான எண் என்ன அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். க்யூக்கு இணையான எண்
என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 5வது கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15th நம்பரில் இருக்கக்கூடிய லெட்டர் 15th லெட்டர் என்னன்னு சொல்லுங்கள். இந்த 5 கொஷினும் கமெண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாரோட கமெண்ட் பார்ப்பேன், லைக்கும் பண்ணுவேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.